செந்தூர் எக்ஸ்பிரஸை விபத்தில் இருந்து காப்பாற்றிய விவகாரத்தில் 3 ரயில்வே ஊழியர்களுக்கும் விருது வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய ஸ்டேஷன் மாஸ்டர் ஏ. ஜாஃபர் அலிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸை விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்காக அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தாதன்குளம் கேட் பகுதியில் வெள்ளம் செல்வது பற்றி அறிந்ததும் முதலில் தகவல் தெரிவித்தவர்கள் விக்னேஷ், செல்வகுமார், கிருஷ்ண பெருமாள் ஆகிய மூவரும் தான். ரயில்வே ஊழியர்களுக்கான இவர்களுக்கும் அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருதை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என தற்போது கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த ஸ்டேஷனை தாண்டி போக வேண்டாம், இதை தாண்டி போனால் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்படும், தண்டவாளம்லாம் மழை வெள்ளத்தில் சேதமாயிருக்குன்னு சொல்லி இந்த ரயில் இங்கே நிப்பாட்டி வச்சதுனால இன்றைக்கி அவருக்கு வந்து டெல்லியிலேருந்து ரயில்வே துறை சார்பாக அவரை கௌரவித்து விருது வழங்கியிருக்காங்க. அவருக்கு விருது வாங்கினதுக்கு எங்களுக்கு இந்த சிறுவண்டம் பகுதி மக்கள் சார்பாகவும் இந்த ரயில் நிலைய பயணிகள் சங்கம் சார்பாகவும் மற்ற தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்குத்தட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மகிழ்ச்சி, மிகவும் சந்தோஷமான செய்தி. இதோடு சேர்த்து இந்த பகுதியினுடைய கேட் கீப்பராக இருக்கக்கூடியவங்க வந்து குறித்த நேரத்தில் அவருக்கு வந்து இந்த தகவலை சொன்னதுனால தான் அவர் இந்த ரயில் இங்கே நிப்பாட்டுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதனால் அந்த அந்த ரயில்வே கேட் கீப்பர்களுக்கும் உரிய மரியாதை செலுத்தும்படி ரயில்வே துறைக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இந்த ட்ரெயின் பாதுகாக்கப்படுறதுக்கு காரணமான இருந்த 3 கேட் கீப்பர்கள் அவர்களுக்கும் நம்ம கௌரவப்படுத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுதோம். அவர்களோட முதல் அறிவுறுத்தல் தான் ஐயா வந்து அதை வந்து பாதுகாப்பாக நமக்கு நிப்பாட்டினாங்க. அந்த நேரத்தில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளூர், புதுக்குடி இந்த மக்கள் அவ்வளோ வெறும் இந்த 900 பயணிகளுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி அவங்க வீட்டில் இருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வந்து 3 நாளும் 3 நேரமும் காஃபி டீயோட சிறப்பாக அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மக்களையும் கொஞ்சம் நம்ம கௌரவப்படுத்தினா, அந்த ஊர்களுக்கு உண்டான இதுகளை ஏதாவது நம்ம இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்.